அனைவருக்கும் வணக்கம். திருச்சியிலிருந்து சிவகுமார். தலைப்பு 6. ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியா தர்மத்தின் வெற்றியா என்பதை பற்றி பார்ப்போம். ராமாயணத்தில் ராவணன் மிகச் சிறந்த அரசனாகவும் சக்தியுடைய அசுர மன்னனாகவும் வர்ணிக்கப்படுகிறான். அவருடைய பேரரசு லங்கா செல்வ செழிப்பில் நிரம்பி ராவணன் தனது அசாதாரண திறமையால் உலகத்தில் தனக்கென ஒரு புகழ் பெற்றிருந்தான். அவனுடைய அறிவு, தெய்வீக ஆற்றல் மற்றும் சமர்த்தமான ஆட்சியில் அவனுக்கு புகழையும் பல வெற்றிகளையும் தந்தன. இருப்பினும் அவனுடைய வீழ்ச்சி தவிர்க்க முடியாததாக மாறின. இதற்கு காரணம் அவனுடைய ஆணவமும் தர்மத்தின் மீது அவன் கைவிடும் நம்பிக்கையுமே. ராவணன் தன்னுடைய ஆணவத்தால் கர்வம் உடையவனாக கருதினான். தனது ஆணவத்தால் உயர்ந்தவனாக கருதுகின்றான். தன் சக்தி, தெய்வங்களின் ஆதரவு மற்றும் தனிப்பட்ட திறமைகளால் தான் எல்லாம் செய்ய முடியும் என்ற எண்ணத்தில் அகப்பட்டான். இந்த ஆணவமே அவனுடைய முடிவுகளையும் செயல்களையும் மோசமாக வழிநடத்தியது. இதற்கு கூடுதல் உதாரணம் அவன் சீதையை அபகரித்தது. சீதையை பிடித்ததால் தன்னுடைய ஆணவத்தை வெளிப்படுத்தினான். மேலும் இதை தடுக்க முடியாது என எண்ணினான். இதன் மூலம் அவன் தர்மத்தின் மீது அமைக்கப்பட்ட அடிப்படை கொள்கைகளை குறைத்து விட்டான். ஆணவம் என்பது ஒரு மனிதனின் அடிப்படை வீழ்ச்சிக்கான காரணமாகும். ஓர் உதாரணம், ராவணன் தன்னை ஒருபோதும் பலவீனமானவன் என்று எண்ணியது இல்லை. அவன் தன்னுடைய சகோதரன் கும்பகர்ணனின் அறிவுரையையும் வானர ராஜா வாலியின் அறிவுரைகளும் எடுத்துக்கொள்ளவில்லை. சீதையை திருப்பிவிட வேண்டும், ராமனுடன் சமரசமாகவும் தர்மத்திற்கு உண்மையாகவும் இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை ராவணன் மறுத்துவிட்டான். ராமனுடன் வீழ்ச்சியால் அவனுடைய தர்மம் மற்றும் அதன் சக்தி வெளிப்படுகின்றன. ராமன் தர்மத்தின் மிகப்பெரிய ஒளி. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தர்மத்தின் கொள்கைகளில் நிலைத்திருக்கின்றார். அவன் ஒரு எளிய மனிதனாக இருந்தாலும் தர்மம், அறம் மற்றும் நேர்மையை அடிப்படையாக கொண்டவனாக இருக்கின்றான். சீதையை மீட்க ராமன் ஒரு சாமர்த்திய போராட்டத்தில் ஈடுபட்டது தர்மத்தின் ஆதிக்கத்தில் நிலைநிறுத்துவமாகும். அவன் தனது சக்தியை மோசமாக பயன்படுத்தாமல் தர்மத்தின்படி எந்தவித ஆணவமின்றி செயல்படுகின்றான். ராமன் ராவணனை எதிர்கொள்ளும் சமயத்தில் போருக்கு செல்லும் முன் தனது கடமையை அறிந்து செயல்பட்டான். ராமனின் தர்மத்தின் மீதான நம்பிக்கை மற்றும் அறத்தின் மேன்மை ராவணனின் ஆணவத்தையும் ஆக்கிரமத்தையும் முறியடிக்கின்றது. இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால், ஆணவம் எத்தகைய பெரியதாக இருந்தாலும் அது ஒரு நாள் தோல்வி அடையும். தர்மம் எப்பொழுதும் வெற்றி பெறும். அதை தற்காலிகமாக தடுக்க முடியாது. அதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆற்றல், செல்வம், கல்வி ஆகியவை அனைத்தும் தர்மத்தின் பாதையில் பயணிக்க வேண்டும். ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தில் தோல்வியாகவும் தர்மத்தின் வெற்றியாகவும் திகழ்கின்றன. அவன் உலகில் மிகப்பெரிய அரசனாக இருந்தாலும் அவனுடைய ஆணவத்தால் தன்னையே அழித்துக் கொண்டான். இதற்கு பிரதியாக ராமன் அறத்தின் வழியில் செயல்பட்டதன் மூலம் அவனை வெற்றி பெற்றான். இறுதியாக ராமனின் வெற்றி தர்மத்தின் வலிமையை வெளிப்படுத்துகின்றன. ஆணவம் எப்படி ஒருவருடைய வாழ்க்கையை சிதைத்து விடுகிறது என்பதை உணர்த்துகின்றன. இறுதியில் இவ்வாறு ராவணனின் வீழ்ச்சி ஆணவத்தின் தோல்வியாகவும் தர்மத்தின் வெற்றியாகவும் திகழ்கின்றன. ஜெய் ஸ்ரீ ராம். ராம ராம ஜெய ராஜா ராம். ராம ராம ஜெய சீதாராம். நன்றி, வணக்கம்.